எலிமெண்ட்ஸ் ஆஃப் மெஷின் டிசைன் சப்ஜெக்டில் நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் கப்ளிங்ஸ். ஓகேவா? இந்த எப்படி கப்ளிங்கை நம்ம டிசைன் பண்ணுறது, ரெண்டு ஷாஃப்டில் இருக்கிற ரெண்டு ஷாஃப்டை கனெக்ட் பண்ணி ஒரு ஷாஃப்டில் இருக்க பவரை இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கப்ளிங்கை யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். அந்த கப்ளிங்கை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் ப்ரெசன்டேஷன், ஒரு அனிமேஷன் இருக்குது. கப்ளிங் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் ஷாஃப்டில் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இது வந்து ஷாஃப்ட். ஓகேவா? இது ஒரு ஷாஃப்ட், இது ஒரு ஷாஃப்ட். ஏதோ ஒரு இந்த ஷாஃப்ட்லேயே இல்லை, இந்த ஷாஃப்ட்லேயே பவர் இருக்குது. இந்த பவர் என்ன ஆகணும் அப்படின்னா இங்கே நீங்கள் டிரான்ஸ்மிட் ஆகணும். ரெண்டு இண்டிவிஜுவல் ஷாஃப்ட்டு, ரெண்டு நடுப்புற கனெக்ஷன் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு கப்ளிங்கை யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஃபோட்டோகிராஃபிக் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு சைடு ஷாஃப்ட்லையும் இந்த பக்கம் ஒரு சைடு ஷாஃப்ட்லையும் இருக்கும். இது வந்து ஹப்னு பேர், இது வந்து ஃபிளாஞ்சின்னு பேர். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம போல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணுறோம். இங்கே வந்து கீவேஸ் இருக்குது, இங்கே இருக்குது, இந்த சைடு ஷாஃப்ட்லையும் இருக்கும். அப்போ இந்த கீவேஸ் வழியாக இந்த ஹப்புக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகி இந்த ஃபிளாஞ்ச் வழியாக இந்த ஃபிளாஞ்சுக்கு போய் இந்த ஃபிளாஞ்சு இந்த ஹப்பு அப்புறம் ஷாஃப்ட் இப்படி டிரான்ஸ்மிட் ஆகும். இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் இதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார், எலக்ட்ரிக் மோட்டார். இது வந்து ஒரு வாட்டர் பம்ப். ஓகேவா? இந்த வாட்டர் பம்ப் ரொட்டேட் ஆனால் தான் என்ன பண்ணுவோம்னா பம்ப் இங்கேருந்து சக் பண்ணி இது வழியாக அவுட் கொடுக்கும். கிரவுண்ட்லேருந்து வாட்டரை சக் பண்ணி இது வழியாக அவுட் கொடுக்கும். அப்போ இது ரொட்டேட் பண்ணும். இது ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரிக் மோட்டார் யூஸ் ஆக போகுது. இந்த எலக்ட்ரிக் மோட்டாரையும் இந்த பம்பையும் நம்ம இந்த கப்ளிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? இந்த கப்ளிங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னா இணைப்பு. அப்போ இந்த கப்ளிங் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், இதை ஜாயின் பண்ணுறோம். எதுக்காக சார் இந்த மாதிரி கப்ளிங் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம், இந்த பர்மனெண்ட்டாக வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பர்மனெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ இல்லை இந்த மோட்டாரில் ஒரு சர்வீஸ் பண்ணுறதோ இந்த பம்பில் ஒரு சர்வீஸ் பண்ணுறதோ கஷ்டம். சப்போஸ் இந்த மோட்டார்லேயே காயில் போயிடுது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா இதை கட் பண்ணி கைட்டி எடுத்துட்டு நம்ம மோட்டர் மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி அதை சர்வீஸ் பண்ணலாம். அதே மாதிரி பம்பில் வந்து இம்பலர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன சில பம்பை கைட்டி இம்பலரை சரி பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஒரு டெம்பரரி ஜாயிண்ட். இப்போ இந்த ஜாயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறது தான், இந்த ஜாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான் கப்ளிங்னு சொல்கிறோம். தமிழில் இதுக்கு வந்து இணைப்பு அப்படின்னு பேர். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாஃப்ட்டு, இந்த கோல்டு கலரில் இருக்குது. இது ஒரு ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட்லேருந்து பவர் இந்த ஷாஃப்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதா வச்சுங்க. இப்போ இந்த ஷாஃப்டிங் ஹப்பியும் இந்த சைடு கீ இது கனெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி இந்த ஷாஃப்ட் இந்த ஹப்பியும் இந்த கீ கனெக்ட் பண்ணுது. இந்த கீ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷாஃப்டில் பாதி இருக்கும், ஹப்பில் பாதி இருக்கும். ஓகேவா? இந்த கீயோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஷாஃப்டில் பாதியும் ஹப்பில் பாதியும் இருக்கும். அப்போ தான் ஷாஃப்டையும் ஹப்பையும் சேர்த்து இது வந்து ரொட்டேட் பண்ண முடியும். இதுதான் ஹப்பு. இந்த இடம் தான் ஹப்பு. இது ஒரு ஃபிளாஞ்சு, இது ஒரு சைடு கப்ளிங்கோட சைடு, இது ஒரு கப்ளிங்கோட இன்னொரு சைடு. இது வந்து ஹப்பு. அது மாதிரி இந்த சைடு கப்பு இருக்குது, இது ஹப்பு. இப்போ இந்த ஹப்புக்கு மேலே இருக்குல்லையா இந்த போல்ட் அண்ட் நட்ஸ் போடுற இடம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், ஃபிளாஞ்ச் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது ஃபிளாஞ்ச், இது ஒரு ஃபிளாஞ்சு, இது ஒரு ஃபிளாஞ்சு. இப்போ இந்த ஃபிளாஞ்சு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம், போல்ட் அண்ட் நட்ஸ் போடுறோம். ஓகே, இதான் ஒரு நாமன் கிளியேச்சர், நம்ம யூஸ் பண்ண போகிற கப்ளிங்கோட நாமன் கிளியேச்சர். ஓகே, இப்போ இது என்னென்ன இருக்குங்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாஃப்ட் இருக்குது, ரெண்டு ஷாஃப்ட் இருக்குது. அது மாதிரி ரெண்டு கீ இருக்குது, ரெண்டு ஹப் இருக்குது, ரெண்டு ஃபிளாஞ்ச் இருக்குது. இது ஒரு ஃபிளாஞ்ச், இது ஒரு ஃபிளாஞ்ச். இந்த ரெண்டு ஃபிளாஞ்சையும் நம்ம என்ன செய்யறோம்னா நம்பர் ஆஃப் போல்ட் எத்தனை வேணாலும் போடலாம். அதுக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 2 போல்ட்டு, 3 போல்ட்டு, 4 போல்ட்டு, எவ்வளோ நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் வேணாலும் போட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து நாமன் கிளேச்சர் ஆஃப் த கப்ளிங். ரைட்டா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கப்ளிங், நிறைய கப்ளிங் இருக்குது. நம்ம சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப் ஆஃப் கப்ளிங் இருக்குது. இது வந்து என்னன்னா ப்ரொடெக்டட் டைப் ஃபிளாஞ்ச் கப்ளிங். இது வந்து இது ப்ரொடெக்டட் டைப் ஃபிளாஞ்ச் கப்ளிங். இது அன்ப்ரொடெக்டட் டைப் ஃபிளாஞ்ச் கப்ளிங். இது வந்து மெரைன் டைப் கப்ளிங். ஓகே, இது இல்லாமல் புஷ்டு பேரிங், புஷ்டு டைப் ஆஃப் கப்ளிங் ஒன்று இருக்குது. இப்போ இதில் நமக்கு ப்ராப்ளம் வரும். அது மேக்ஸிமம் இது ரெண்டுத்தில் வரும். ரொம்ப ரேராக தான் இந்த மரைன்லேயும் புஷ்டுலேயும் வரும். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். இப்போ இந்த போல்ட்டுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை. சப்போஸ் இது ரன்னிங்கில் ரொட்டேட் ஆகும்போது சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ்னால இந்த போல்ட் லூஸ் ஆச்சு அப்படின்னா சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ்லாம் என்ன செய்யணும், அவுட் சைட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும். அப்போ பக்கத்தில் இருக்கிற ஆப்ரேட்டரோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க மேலேயே போய் வேகமாக அடிக்கும். அப்போ வந்து அது வந்து நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது அன்ப்ரொடெக்டட். ப்ரொடெக்டட்னா என்ன, நம்ம பாதுகாக்கிறது. இதுல இருந்து ப்ரொடெக்ஷனும் கிடையாதுங்கிறதுனால தான் இது அன்ப்ரொடெக்டட் டைப் ஃபிளாஞ்ச் கப்ளிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்னன்னா ப்ரொடெக்டட் டைப் ஃபிளாஞ்ச் கப்ளிங். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போல்ட்டுக்கு மேலே இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த போல்ட்டை கவர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ஃபிளாஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த மேலே இருக்க இந்த ஃபிளாஞ்சில் ஒரு ப்ரொடெக்ஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த போல்ட் கரண்டாக கூட என்ன ஆகும்னா இந்த ப்ரொடெக்ஷனில் பட்டு கீழே விழுந்துரும். பக்கத்தில் இருக்கிற ஆப்ரேட்டரையோ இல்லை வேறு யாரையோ அது மேலே வந்து என்ன ஆகாதுன்னா இது வந்து படாது. அதனால தான் இதுக்கு பேர் ப்ரொடெக்டட் டைப். அதேமாதிரி இது மெரைன் டைப். இது வந்து நம்ம என்னென்னா மெரைனில் கப்பலெல்லாம் யூஸ் பண்ணுறது. இப்போ இதில் போல்ட் ஹெட்டெல்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து
கடலில் பிரயாணிக்க போகிறோம். அப்போ வந்து உப்பு தண்ணி இருக்கும், உப்பு காற்று இருக்கும், அதெல்லாம் பட்டு வீணாக போயிடுங்கிறதுனால இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹப்புன்னு தனியாக இருக்காது, ஷாஃப்டே ஹப் ஆக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல தனியாக ஷாஃப்ட் கிடையாது, ஹப்பும் கிடையாது. ரெண்டும் இன்டெகிரேட்டடாக இருக்கும். ஹப் அண்ட் ஷாஃப்ட் ரெண்டும் இன்டெகிரேட்டடாக இருக்கும் ரெண்டு சைட்லையும். இதுக்கு மேலே ஃப்ளாஞ்ச் இருக்கும். ஃப்ளாஞ்சை வந்து நம்ம ஒரு டேப்பர் போல்ட்டர் நட்டு போட்டு டைட் பண்ணுவோம். ஏன்னா உள்ள கூட கேப் வரக்கூடாது. ஏன்னா இந்த போல்ட் போடுற இடத்துல நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், கேப் அதிகமாக வச்சுருக்கோம். அது வழியாக தண்ணி போச்சுன்னா இந்த கப்ளிங் டேமேஜ் ஆகிடும். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா இதை வந்து ஒரு டேப்பர் டைப் ஆஃப் போல்ட்டை போட்டு நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். அதனால் இதில் வந்து உள்ள எந்த தண்ணியும் போகாது, அதனால் இது சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. ஸோ இது 3 தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கப்ளிங். இப்போ நம்ம டிசைன் ஆஃப் கப்ளிங் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டார்க்கை கால்குலேட் பண்ணுறது. ப்ராப்ளத்தில் டார்க் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். சில ப்ராப்ளத்தில் டார்க்கை நேராக கொடுத்துடலாம், பவர் கொடுக்காம டார்க்கை கொடுக்கலாம். டார்க்கு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக பவர் வேல்யூ கொடுப்பாங்க. அப்போ பவர் கொடுத்தாங்கன்னா பவர்லேருந்து நம்ம டார்க் கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்காக டார்க் கண்டுபிடிக்க போகிறோம், டார்க்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். டார்க் ஜென்ரலாக நம்ம வந்து டார்க் எப்படி என்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, கேபிட்டல் டி எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க். ஓகேவா, டீன்னு எந்த இடத்துல வந்தாலும் கேபிட்டல் டீன்னு அது வந்து டார்க்கை தான் குறிக்குது. ஓகேவா, ரைட். இப்போ இந்த டார்க்குங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மோட்டார் இருக்குது, இந்த சைடில் ஒரு வீல் இருக்குது அப்படின்னா இந்த மோட்டார் சுற்றுது இல்லையா, இந்த மோட்டார் சுற்றும் போது நம்ம சுற்றுறதுக்கு உருவாகிறது தான் டார்க். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இந்த டார்க் எப்படி சார் நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லார் வீட்லேயும் நம்ம வீட்டில் கிரைண்டர்ஸ் இருக்கும். கிரைண்டரில் மேலே சில்வரில் நமக்கு வந்து சைடு கொடுத்துருப்பாங்க மாவு வெளில வராமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா கையால் அந்த இதை பிடிச்சிக்கிட்டு சில்வரை பிடிச்சிக்கிட்டு மோட்டர் சுவிட்சை போட்டிங்கன்னா உங்கள் கையில் ஒரு ஃபோர்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகேவா, இந்த மோட்டார் சுற்றுறதுக்கு பயங்கரமாக உங்கள் கையை தள்ளிட்டு சுற்றுறதுக்கு ட்ரை பண்ணும் இல்லையா, அதுதான் டார்க். இப்போ நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் அதை கொடுத்தாலும் அதை தாண்டி அதை சுற்றுது இல்லையா, அப்போ டார்க் அதிகமாகுது. ஓகேவா, இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா நம்ம காரு, 2 வீலர்லாம் இருக்குது, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கியர் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர். எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீலரோ 4 வீலரோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது அந்த வெஹிக்கிளோட வெயிட்டு அப்புறம் அதில் இருக்கிற பேசஞ்சரோட வெயிட் எல்லாம் சேர்ந்து நம்ம பூமியில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் டவுன்வர்ட் டைரக்ஷனில். அப்போ இனிஷியலாக அதை மூவ் பண்ணுறதுக்கு நிறைய லோடு தேவை, நிறைய ஃபோர்ஸ் தேவை, நிறைய லோடு பூமியை நோக்கி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம அந்த லோடை ஓவர் கம் பண்ணி அதை நவுத்தணும் இல்லையா. அப்போ நவுத்தும் போது நமக்கு நிறைய டார்க் தேவை. ஓகேவா, அந்த டார்க் நிறைய இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்யறோம்னா கியர்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கியர் என்ன செய்யணும்னா ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றும், ஆனால் அதிக டார்க் எடுக்கும், நிறைய டார்க் கொடுக்கும். அப்போ நம்ம வந்து இனிஷியலாக தான் ஃபர்ஸ்ட் கியரில் போட்டு அதிக வேகம் போக முடியாது நம்மளால். 10 கிலோமீட்டர் ஸ்பீடு போகலாம், இல்லை 15 கிலோமீட்டர் ஸ்பீடு போகலாம், ஆனால் நிறைய டார்க் கொடுக்கும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், லோடை ஓவர் கம் பண்ணி வண்டியை மூவ் பண்ண முடியும். அது மாதிரி செகண்ட் கியர், தேர்ட் கியர்லாம் போகும்போது டார்க் குறைஞ்சிக்கிட்டே வரும், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா, இதனால ஞாபகம் வச்சுங்க, டார்க் குறைஞ்சதுன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், அது மாதிரி ஸ்பீடு குறைஞ்சதுன்னா டார்க் இன்க்ரீஸ் ஆகும். இது ரிவர்ஸில் இருக்கும். இப்போ இதுதான் டார்க். அப்போ எந்த ஷாஃப்ட், ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் இருந்தாலும், ரொட்டேட்டிங் ஷாஃப்ட்னா என்ன, சுற்றுற ஷாஃப்ட் இருந்தாலும் அதில் கண்டிப்பாக டார்க் இருக்கும். ஓகேவா, அந்த டார்க் தான் முக்கியமான பேராமீட்டர். இப்போ டார்க்கோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு விசை இல்லைன்னா திருப்பு திறன் அப்படின்னு பேர். முறுக்கு விசை அல்லது திருப்பு திறன், இதுதான் வந்து இங்கிலீஷில் டார்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட தமிழ் பெயர். முறுக்கு விசைன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா திருப்பு திறன் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு அப்படின்னா ஒரு பொருள் சுழல்றதுக்கு தேவைப்படுது, அதான் சொல்லியிருக்காங்க. இது சுழலணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக டார்க் இருக்கணும். இந்த ஷாஃப்ட் சுற்றணும்னா கண்டிப்பாக அங்கே டார்க் இருக்கணும். இப்போ நம்ம ஃபேன் இருக்கு, ஃபேனை சுவிட்சை போட்டோன்னு சுற்றுது இல்லையா, அங்கே டார்க், அந்த டார்க் தான் ஃபேனை சுற்ற வைக்குது. அதனால இந்த டார்க்கு தான் எங்கெல்லாம் நம்ம எங்கெல்லாம் தேவைப்படுதோ, சுற்றுறது எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே கண்டிப்பாக டார்க் இருக்கும். இப்போ நம்ம கப்ளிங்லையும் பார்க்குறோம் இல்லையா, 2 ஷாஃப்ட் சுற்றுற ஷாஃப்ட் தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா டார்க் இருக்கும். இப்போ அந்த டார்க்கை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்கு ஃபார்முலா, இது டார்க்குக்கான ஃபார்முலா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 15ல் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டார்க் ஈக்குவல் டு P × 60 × 1000 / 2 × π × n. ஓகேவா, இப்போ இந்த டார்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நியூட்டன் mm. இந்த கன்வர்ஷன்லாம் போட்டு இருக்குது. ஓகேவா, 60, 100லாம் 1000லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, நியூட்டன் மீட்டர்ஸ்லேருந்து நியூட்டன் எம்எம் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் போட்டிருக்கோம். இதில் கேபிட்டல் பி அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கேபிட்டல் பிங்கிறது என்னென்னா பவர். ஓகேவா, அந்த பவர் எவ்வளோ பவரை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும், இந்த ஷாஃப்ட்ல இந்த ஷாஃப்ட்டுக்கு எவ்வளோ பவரை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வாட்ஸில். ஓகேவா, வாட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். மெயினாக ப்ராப்ளத்தில் கிலோ வாட்ஸில் கூட கொடுத்துருக்கலாம். ப்ராப்ளத்தில் கிலோ வாட்ஸில் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன செய்யணும், வாட்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். எப்படி சார் கன்வெர்ட் பண்ணணும், 1 கிலோ வாட்ஸுங்கிறது 1000 வாட்ஸ். ஓகே, 1 கிலோவாட்டுங்கிறது 1000, கிலோனா 1000. அதை ஞாபகம் வச்சுங்க. கேன்னு போட்டுருக்காங்களே, அந்த கேவை நம்ம எடுக்கணும்னா 1000ஆல் பெருக்கணும்.
பெருக்கணும்னா வாட்ஸ்ன்னு மாறிடும். அப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 கிலோவாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வாட்ஸாக மாற்றணும்னா 5 × 1000 5000 வாட்ஸ் அப்படின்னு வந்துடும். அப்போ நீ இந்த ப்ராப்ளத்தில் டார்க்கில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பவரை வந்து வாட்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்காக இந்த ஃபார்முலா வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால அதுக்கு தான் கீழே கொடுத்துருக்காங்க. பவரை வந்து வாட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்பீடுங்கிறது என்ன? சுத்துறது, ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட். ஆர்பிஎம் அப்படின்னா ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை சுத்துது. ஓகேவா? ஒரு நிமிஷம் டைம் நம்ம பார்க்குறோம் வாட்சில், சின்ன மூளை சுற்றி வருது இல்லையா? 12 ஆரம்பிச்சு திருப்பி 12 வரும்போது இந்த ஷாஃப்ட் எத்தனை நடை சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்றதா என்னன்னா ஸ்பீட். ஓகேவா? ஷாஃப்டோட ஸ்பீடுன்னு சொல்றது. அது என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம், ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு தான் பார்க்கணும். சப்போஸ் சில ப்ராப்ளத்தில் ரொட்டேஷன்ஸ் பெர் செகண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு செகண்டுக்கு எத்தனை சுத்துன்னு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த ஒரு செகண்டுக்கு உள்ளதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. ஆர்பிஎஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆர்பிஎம்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ செகண்ட்ஸை வந்து மினிட்ஸ்க்கு நீங்கள் மல்லே பண்ணி 60 மல்லே பண்ணிங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவை ஒன்று வந்து பவர், இன்னொன்று வந்து நியூட்டன், இன்னொன்று வந்து ஸ்பீட். இப்போ இது எப்படி சார் ப்ராப்ளத்துலேருந்து நாங்கள் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பவரோட யூனிட்டை பாருங்கள். எந்த வேல்யூக்கு பக்கத்தில் வாட்டோ கிலோ வாட்டோ கொடுத்துருக்கு ப்ராப்ளத்தில் பார்க்குறீங்க. ஓகேவா? டு டிரான்ஸ்மிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து டிரான்ஸ்மிட்னா என்ன? கடத்துறது. இவ்வளோ கடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பவரை. ஓகேவா? அப்போ வாட்டில் கொடுத்துருப்பாங்க 5 வாட்டு 10 வாட்டு 100 வாட்டு 1000 வாட்டு, இல்லை 5 கிலோ வாட்டு 10 கிலோ வாட்டு 15 கிலோ வாட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கிலோ வாட்டுன்னு கொடுத்துருக்க இதெல்லாம் எப்படின்னா பவரை தான் குறிக்குது. ஓகே, அந்த வேல்யூவை ப்ராப்ளத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு எழுதிங்க. அடுத்தது என்னங்கிறது கேபிட்டல் என் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பீடு, ஷாஃப்டோட ஸ்பீடு. அதுவும் ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ கிலோவாட் பவரை இவ்வளோ ஸ்பீடில் டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பீடுக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா ஆர்பிஎம்னு இருக்கும். ஓகே, வேல்யூ பக்கத்தில் 500 ஆர்பிஎம், 750 ஆர்பிஎம், 250 ஆர்பிஎம், 300 ஆர்பிஎம் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த 300 ஆர்பிஎம் இருக்கிறது தான் ஸ்பீடு. இது ரெண்டையும் நம்ம கிவன் ப்ராப்ளத்துலேருந்து எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கும் போது நம்ம கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் இன் நியூட்டன் எம்எம். ஓகே, எம்எம் நியூட்டன் எம்எம்ல நமக்கு டார்க் அவுட்புட் கிடைக்குது. இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா புக். ஓகேவா? நம்ம காலேஜில் நம்ம தனியாக டேட்டா புக் போட்டிருக்கோம். அந்த டேட்டா புக்கோட பேஜ் நம்பர் 15. இந்த டேட்டா புக் வந்து பிஎஸ்சி டிசைன் டேட்டா புக்லேருந்து எடுத்த டேட்டாஸ் தான் அதில் இருக்குது. அந்த பிஎஸ்சி டிசைன் டேட்டாலேருந்து நம்ம சப்ஜெக்ட்ஸுக்கு உள்ளதை மட்டும், நம்ம சிலபஸ்க்கு உள்ளதை மட்டும் எடுத்து தனியாக நம்ம டிசைன் டேட்டா புக்கை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த புக்கோட பேஜ் நம்பர் 15. பேஜ் நம்பர் 15ல் இந்த டார்க்குக்கான ஃபார்முலா இருக்குது. அதுக்கு கீழே என்ன நம்ம வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணும், பவர் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஸ்பீடு சப்ஸ்டியூட் பண்ணுங்கிறதும் அதில் இருக்குது. இந்த ஃபார்முலா எழுதி ப்ராப்ளத்தில் கிவன் டேட்டாவை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி டார்க்கை கண்டுபிடிச்சிங்க. ஓகே, எந்த வேல்யூ கண்டுபிடிச்சாலும் கடைசியாக யூனிட் எழுதணும். இப்போ டார்க்கோட யூனிட் என்னன்னா நியூட்டன் எம்எம். சரி சார், டார்க்கு கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து என்ன சார் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டார்க்கை யூஸ் பண்ணி நம்ம டயமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் சார் டயமீட்டருக்கு டார்க்குக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த அனிமேஷன் உங்களுக்கு காட்டுது. ஏன் சார் அப்படி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமான டார்க்கை அந்த ஷாஃப்ட் தாங்கணும் அப்படின்னா அதோட டயமீட்டர் பெருசாக இருந்தாலும் தாங்க முடியும். ஓகேவா? அப்போ நீங்களே கையில் வச்சுருக்கீங்க, ஒரு சின்ன ஒரு குச்சி எடுத்துக்கிறீங்களா, ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மெலிசான சாக் பீஸை 2 கையிலையும் மிச்சு முறுக்குறீங்க, டக்குன்னு உடஞ்சிரும். அதே வந்து நம்ம ஒரு 4 சாக் பீஸ் எடுத்து சேர்த்து வச்சு முறுக்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 10 சாக் பீஸ் எடுத்து சேர்த்து வச்சு முறுக்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம டயமீட்டர் ஏறிச்சுன்னா அதிகமான டார்க்கை தாங்கும். அப்போ டார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டார்க்கும் டயமீட்டரும் ரொம்ப ரிலேஷனல். டார்க் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டயமீட்டர் இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம டார்க்கோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டார்க் வேல்யூலேருந்து அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஷாஃப்டோட டயமீட்டர். ஓகேவா? இந்த ஷாஃப்டோட டயமீட்டர் தான் முக்கியம். இந்த ஷாஃப்ட் டயமீட்டரை வச்சு தான் அடுத்தடுத்த பேராமீட்டர்ஸ்லாம் வரப்போகுது. அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டார்க்கை கண்டுபிடிச்சோம். டார்க்லேருந்து அடுத்தது டயமீட்டரை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதில் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டார்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு பவரையும் ஸ்பீடையும் நம்ம யூஸ் பண்ணணும். ப்ராப்ளத்தில் பவர் வேல்யூ என்னன்றதை பாருங்கள், ஸ்பீடு வேல்யூ என்னன்றதை பாருங்கள். பேஜ் நம்பர் 15 உள்ள ஃபார்முலாவில் போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டார்க் இன் நியூட்டன் எம்எம்ல கிடைக்கும். அந்த டார்க் வேல்யூ வச்சு தான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்தது இந்த ஷாஃப்டோட டயமீட்டரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஷாஃப்டோட டயமீட்டரை நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுதான் டி, ஸ்மால் டி. ஓகேவா? ஸ்மால் டிங்கிறது இந்த ஷாஃப்டோட டயமீட்டர். இந்த ஷாஃப்டோட டயமீட்டரை டார்க்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 16, நம்ம டேட்டா புக்கோட பேஜ் நம்பர் 16ல் இந்த ஃபார்முலா இருக்குது. ஷாஃப்டோட டயமீட்டர் வந்து கியூப் ரூட் ஆஃப் 16 × t டிவைடட் பை டவ் × பை. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஜென்ரலாக 16ங்கிறது நம்பர் தெரியும் உனக்கு. டீங்கிறது இப்போ நம்ம இதுக்கு முதல் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச வேல்யூ, டார்க்கோட வேல்யூ நியூட்டன் எம்எம்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? டார்க்கோட வேல்யூ டீங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க்கோட வேல்யூ நியூட்டன் எம்எம்ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது வந்து டவ்னு பேர். இந்த டவ் என்ன அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகேவா?
ஷியர் ஸ்ட்ரெஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷியர்னா உடையறது. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, கத்திரிக்கோல். இப்போ கத்திரிக்கோலை எடுத்து நம்ம ஒரு பேப்பர்ல வச்சு கட் பண்றோம் அப்படின்னா, பேப்பர் 2 துண்டாகும். அப்ப 2 துண்டாகுது இல்லையா? அதுதான் ஷியர் ஃபோர்ஸ். அந்த ஷியர் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அந்த பேப்பர் என்ன ஆகுதுன்னா 2 துண்டாகுது. இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால தான் அந்த பேப்பர் 2 துண்டாகுது. அதே மாதிரி இப்போ இந்த ஷாஃப்ட் இருக்கு இல்லையா? நம்மளோட கப்ளிங்கோட ஷாஃப்ட் இருக்கு இல்லையா? அது எவ்வளோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கும் அப்படிங்கிறது தான் இந்த பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. அலோவபிள்னு கொடுப்பாங்க, அப்படின்னா பர்மிசிபிள் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி என்னன்னா இந்த வேல்யூ வரைக்கும் அந்த ஷாஃப்ட் தாங்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஷாஃப்ட் உடஞ்சிரும் ரெண்டா. இப்போ அந்த ரெண்டா உடையறது சொல்றேன், அதே ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு பேர். இந்த பர்மிசிபிள் அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்னன்னா, இவ்வளோ வேல்யூவை இந்த ஷாஃப்ட் தாங்கணும் அப்படின்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரெயின் தகுந்த மாதிரி இது மாறும். இந்த ஷாஃப்ட்டை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அது யூசேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த பர்மிசிபிளோ இல்லை அலோவபிள் வேல்யூவோ மாறும். அது ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. யூனிட் கண்டிப்பாக இதோட யூனிட் நியூட்டன் எம்எம் ஸ்கொயரில் தான் இருக்கணும். சப்போஸ் ஒன்றை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ராப்ளத்தில் நியூட்டன் மீட்டரில் கொடுக்கலாம். அப்படி நியூட்டன் மீட்டரில் கொடுத்தாங்கன்னா அதை நியூட்டன் எம்எம்ல கன்வெர்ட் பண்ணிங்க. ஓகே, அப்போ இதில் என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னா 16ங்கிறது ஒரு வேல்யூ நமக்கு தெரியும், கான்ஸ்டன்ட்டாக அது போட்டுக்கிறோம். இன்டூ டார்க், இதுக்கு முதல் ஸ்டெப்பில் என்ன நியூட்டன் மீட்டர் வந்தோ அதை இங்கே போட்டுடுறோம். டவ்வோட வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க, பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ், அதையும் இங்கே போட்டுடுறோம். பைங்கிறது நமக்கு தெரியும் வேல்யூ 3.14. இல்லைன்னா கால்குலேட்டரில் பை போட்டிங்கனாலும் அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூயை கண்டுபிடிச்சி இதோட கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஷாஃப்டோட டயமீட்டர் கிடைச்சிரும். நம்ம கப்ளிங்கில் 2 சைடு வர ஷாஃப்ட் இருக்கு இல்லையா? அந்த ஷாஃப்டோட டயமீட்டர் கிடைச்சிரும். இப்போ இந்த ஷாஃப்டோட டயமீட்டரை நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுங்க. இப்போ எனக்கு வந்து 29.2 அப்படின்னு வருது. டயமீட்டர் கண்டுபிடிக்கும் போது 29.25 mm அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 29.25 இந்த டெசிமல் வேல்யூஸ் எல்லாம் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் ஷாஃப்ட் இருக்குமானா இருக்காது. நம்ம வேணா ஸ்பெசிஃபிக்காக நம்ம செஞ்சுக்கலாம். அந்த வேல்யூவை அவ்வளோ ப்ரிசைஸாக செய்யணும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் அவைலபிள் ஷாஃப்ட் என்ன இருக்கோ அதை ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்போ இந்த டேபிள் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் உள்ள ஸ்டாண்டர்ட் ஷாஃப்ட் டயமீட்டர்ஸை சொல்லுது. 6லேருந்து ஆரம்பிச்சு இப்படியே ஹையர் ஆகிட்டே போகுது. 20, 25, 50, 55, 60, 75, 100, 120, 200 அப்படி போயிட்டு 630 வரைக்கும் இருக்கு. இவ்வளோ சைஸ் ஆஃப் டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் மார்க்கெட்டில் ஃப்ரீலி அவைலபிளாக இருக்கு. அப்போ எனக்கு 29.8 வருது, இல்லை 29.2 வருதுன்னா நான் என்ன சார் எடுக்கணும் வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்துக்கிட்டே வரும். 28 இருக்கு, அப்புறம் 30 இருக்கு. அப்போ நமக்கு வந்திருக்க வேல்யூட அதிகமான ஷாஃப்ட் டயமீட்டர் தான் எடுக்கணும். எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இப்போ வந்து நம்ம 2 வீலரே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வீலரில் நம்ம 2 பேர் தான் உட்காந்து போகணும், 2 பேசஞ்சர் தான் போகணும். ஆனால் நம்ம அப்படி போகிறோமா? கிடையாது. நம்ம வந்து 3 பேர் போகிறோம், 4 பேர் போகிறோம், இல்லை 2 பேர் தான் சார் போகிறோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து 2 பேரும் ரொம்ப கம்மியான வெயிட் உள்ளவங்க போவாங்க, 40 கிலோ 50 கிலோ உள்ளவங்க போவாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா 90 கிலோ 100 கிலோ உள்ளவங்க 2 பேரும் உட்காந்து போவாங்க. அப்போ லோடு வந்து வெரி ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த எத்தனை பேர் உட்காடுறாங்க, இல்லை எவ்வளோ கேஜிஸ் உட்காடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம ஹையர் சைடில் தான் வைக்கணும். அந்த ஹையர் சைடில் வைக்கிறத நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொல்கிறோம். அப்போ அதனால நமக்கு என்ன வருதோ வேல்யூ, அதோட ஹையர் வேல்யூ ஆஃப் டயமீட்டர்ஸை இந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன வருதோ பார்க்குறீங்க, 27 வருது அப்படின்னா 28 எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 42.5 வருது அப்படின்னா இங்கே 42 இருக்குது, அடுத்து 45 தான் இருக்குது. அப்போ என்ன எடுத்துக்க போகிறோம்? 45 எடுத்துக்கணும். ஹையர் சைடில் உள்ள ஷாஃப்ட் டயமீட்டர் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இந்த டேபிள்லேருந்து ஸ்டாண்டர்ட் ஷாஃப்ட் டயமீட்டர், இதுக்கு முதல் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச டயமீட்டரை நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு மாற்றிக்கிறோம். அதுதான் வந்து ஸ்டெப் 2ல் வந்து கடைசி ஸ்டேஜ். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஷாஃப்ட் டயமீட்டர் டேபிளேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா புக் 16ல் இருக்குது, பேஜ் நம்பர் 16ல் இருக்குது நம்மளோட டேட்டா புக்கில். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயமீட்டர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் பாருங்க, இதுதான் டயமீட்டர், ஷாஃப்டோட ஸ்மால் டி. இந்த ஷாஃப்டோட டயமீட்டரை பொறுத்து தான் மற்ற பேராமீட்டர்ஸோட வேல்யூ எல்லாமே இருக்க போகுது. இந்த ஷாஃப்ட் டயமீட்டர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தது தான் ஹப்போட டயமீட்டர் இருக்கும். இந்த ஹப் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஃபிளாஞ்ச் இருக்கும். இந்த ஃபிளாஞ்சு இந்த ஹப்புக்கு தகுந்த மாதிரி தான் இந்த போல்ட் நெட்டோட சைஸ் இருக்கும். ஓகே, அப்போ எல்லாத்துக்குமே முக்கியமான பேராமீட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாஃப்டோட டயமீட்டர் தான். இப்போ இந்த ஷாஃப்டோட டயமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஷாஃப்ட் டயமீட்டரை யூஸ் பண்ணி மற்ற பேராமீட்டர்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்காதான் ஸ்டெப் 3. ஓகேவா? ஹப்போட டயமீட்டர் என்ன, ஃபிளாஞ்சோட டயமீட்டர் என்ன, இந்த போல்ட் நெட்டு போடுற இந்த பிச் சர்க்கிள் டயமீட்டர் என்ன, இந்த போல்ட்டோட டயமீட்டர் என்ன. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்க போறோம்னா இந்த ஷாஃப்டோட டயமீட்டர் தான் முக்கியமான பேராமீட்டர். இந்த ஷாஃப்ட் டயமீட்டர் தெரிஞ்சுன்னா அதை வச்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். அதான் ஸ்டெப் 3ல நம்ம அதர் டைமென்ஷன் ஃபார் எம்பிரிக்கல் ரிலேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்னன்னா, இது ஃபிளாஞ்ச் கப்ளிங்கோட ப்ரொடெக்டட் அண்ட் அன்ப்ரொடெக்டட் கப்ளிங்கோட டேபிளேஷன். இப்போ இதுல கேபிட்டல் எல்னு கொடுத்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லெங்த் ஆஃப் த ஹப், கேபிட்டல் டினா அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் த ஹப்.
D1 அப்படின்னா pitch circle diameter of bolt, D2 அப்படின்னா outside diameter of flange, TFனா thickness of flange, TPனா thickness of protection. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த ஸ்மால் டியை யூஸ் பண்ணி ஷாஃப்டோட டயமீட்டர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி லெங்த் ஆஃப் த ஹப் கண்டுபிடிக்க போறோம், அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் ஹப் கண்டுபிடிக்க போறோம், பிச் சர்க்கிள் டயமீட்டர் கண்டுபிடிக்க போறோம், அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் ஃபிளாஞ்ச் கண்டுபிடிக்க போறோம், திக்னஸ் ஆஃப் த ஃபிளாஞ்ச், திக்னஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அதே மாதிரி இந்த நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் அதுவும் இந்த ஸ்மால் டயமீட்டர் வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். எத்தனை போல்ட் தேவை அப்படிங்கிறதையும் அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோம் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபார்முலா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 17ல இருக்கு. பிளாஞ்ச் கப்ளிங் ப்ரொடெக்டட் அண்ட் அன்ப்ரொடெக்டட் ரெண்டுத்துக்கும் இதே டேபிளேஷன் தான். சப்போஸ் மெரைன் கப்ளிங்கா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த பேஜ்ல இருக்கும் இந்த டேபிளேஷன். இதுல வேல்யூஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அது மாதிரி புஷ்டு டைப் கப்ளிங்கா இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த பேஜ்ல இருக்கும். அதுலயும் இந்த வேல்யூஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அப்ப என்ன டைப் ஆஃப் கப்ளிங் உங்களுக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேபிளேஷன் மாறும். டார்க்கும் டயமீட்டர் ஃபார்முலாவும் மாறாது. இந்த டேபிளேஷன் உள்ள ஃபார்முலா தான் மாறப்போகுது. ஓகே, என்ன கப்ளிங் கொடுக்குறாங்கன்னு பாத்துங்க. அந்த கப்ளிங் தகுந்த மாதிரி இந்த டேபிளேஷனை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். பிளாஞ்சி கப்ளிங்ல ப்ரொடெக்டட் கொடுக்குறாங்களா இதுதான், பிளாஞ்சி கப்ளிங்ல அன்ப்ரொடெக்டட் கொடுத்தா இதுதான். சப்போஸ் பிளாஞ்சி கப்ளிங்ல நமக்கு வந்து மெரைன் டைப் ஆஃப் கப்ளிங் கொடுக்குறாங்கன்னா இந்த டேபிளேஷன் எடுக்கக்கூடாது, அதுக்கு தனியாக டேட்டா புக்ல பக்கத்தில் டேபிளேஷன் இருக்கு, அதை எடுத்துக்கணும். பிளாஞ்சி கப்ளிங்லேயே புஷ் பின் டைப் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக டேபிளேஷன் இருக்கு, அதை எடுத்துக்கணும். எந்த கப்ளிங் வருதோ அந்த டேபிளேஷன் எடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். வாங்க இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். என்ன வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த அதர் பாராமீட்டர் லெங்த் ஆஃப் த ஹப் கண்டுபிடிக்க போறோம். லெங்த் ஆஃப் த ஹப்ன்றது இதான் ஹப்னு நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு ஹப், இது ஒரு ஹப். இந்த ஹப் இந்த லெங்த் எவ்வளவு வேணும், ஓகே, இந்த ஹப்போட லெங்த் எவ்வளவு வேணும் அப்படிங்கறத இப்ப கண்டுபிடிக்க போறோம். அதை கேபிட்டல் எல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கான ஃபார்முலா அதை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 1.5 × d. ஓகேவா, 1.5 × d. இந்த டிங்கிறது என்னன்னா ஷாஃப்டோட டயமீட்டர். அது என்ன யூனிட்ல இருக்கும்னா எம்எம்ல தான் இருக்கும். ஓகேவா, மீட்டர்ஸ்லயோ சென்டிமீட்டர்ஸ்லயோ போடக்கூடாது, எம்எம்ல போடுறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெங்த் ஆஃப் த ஹப் கிடைக்க போகுது. இப்போ இந்த ஃபார்முலா எங்க இருக்கு, பேஜ் நம்பர் 16ல இருக்கு. இதை யூஸ் பண்ணி இப்போ லெங்த் ஆஃப் த ஹப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் த ஹப். இந்த டயமீட்டர் இந்த ஹப் பாருங்க, இதுதான் டயமீட்டர். இந்த ஹப்போட டயமீட்டர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இது கேபிட்டல் டி. ஓகேவா, இந்த கேபிட்டல் டி நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கேபிட்டல் டி ஈக்குவல் டு 2 × d. இந்த டிங்கிறது அதே மாதிரி ஷாஃப்டோட டயமீட்டர். இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஷாஃப்டோட டயமீட்டரை கேபிட்டல் டி வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். இது பேஜ் நம்பர் 16ல இருக்கு நம்ம டேட்டா புக்ல. ரைட், அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பிச் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் த போல்ட். பிச் சர்க்கிள் டயமீட்டர்ன்றது என்னன்னா இந்த போல்ட் எல்லாமே ஒரு சுத்து வட்டத்துல இருக்க போது. அந்த சுத்து வட்டம் சொல்றோம் இல்லையா, அந்த ப்ளூ கலர்ல கீழே போட்டிருக்காங்க பாருங்க. இந்த சுத்து வட்டம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிச் சர்க்கிள் டயமீட்டர்னு சொல்றோம். இதுக்கு நம்ம எப்படி சொல்றோம்னா டயமீட்டருக்கு டின்னு சொல்றோம். அது மாதிரி இதுல D1 அப்படின்னு சொல்ல போறோம். இந்த D1ங்கிறது பிச் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் த போல்ட். ஓகே, இதுக்கான ஃபார்முலா D1 = 3D. இங்கேயும் டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்டை போட்டு D1 வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இந்த ஃபார்முலாவும் பேஜ் நம்பர் 16ல இருக்கு. இது யூஸ் பண்ணி D1 கண்டுபிடிக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் த ஃபிளாஞ்ச். அதை வந்து D2 அப்படின்னு சொல்ல போறோம். இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளாஞ்ச், இதான் பிளாஞ்ச். இது ஒரு பிளாஞ்சுன்னு சொல்லியிருக்கோம், இது ஒரு பிளாஞ்சுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பிளாஞ்சோட அவுட் சைட் டயமீட்டர் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு, டயமீட்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலால நம்ம டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்டை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் த பிளாஞ்ச் கிடைச்சிரும், அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் த பிளாஞ்ச் கிடைச்சிரும். இதுவும் டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 16ல இந்த ஃபார்முலா இருக்கு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா திக்னஸ் ஆஃப் த பிளாஞ்ச். இந்த பிளாஞ்ச் இருக்குல்ல, இது ஒரு பிளாஞ்ச், இது ஒரு பிளாஞ்ச். இந்த பிளாஞ்சோட திக்னஸ் எவ்வளோ, இது ஷாஃப்டை வச்சு தான் வரப்போகுது. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா டிஎஃப் அப்படிங்கிறது திக்னஸ் ஆஃப் த பிளாஞ்ச். அது வந்து 0.5 × d. அப்போ டயமீட்டர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த பிளாஞ்சோட திக்னஸ் கண்டுபிடிக்க போறோம். இதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்ல என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன். இது வந்து ப்ரொடக்டிவ் டைப் பிளாஞ்ச் கப்ளிங் இருந்தால் தான் இதை நம்ம கண்டுபிடிப்போம். அன்ப்ரொடக்டிவ் டைப்பாக இருந்தது அப்படின்னா இதுல வந்து நமக்கு இந்த ஃபார்முலா வராது. ஓகேவா, இந்த ப்ரொடக்டிவ் டைப்பா இருந்தா இந்த இடத்துல இந்த ப்ரொடெக்ஷன் வரும், இந்த திக்னஸ் வரும். அன்ப்ரொடக்டிவ் டைப்பா இருந்தா இந்த திக்னஸ் வராது, இது ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகேவா, இந்த ப்ரொடக்டிவ் டைப்ல இந்த திக்னஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறதா இந்த ஃபார்முலா 0.25 × d. இதுல டயமீட்டரை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த திக்னஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இதுவும் பேஜ் நம்பர் 16ல இருக்கு. இப்போ இது வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அதர் டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறோம். இன்னும் நம்ம கண்டுபிடிக்காத என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீயோட டைமென்ஷன் நம்ம எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி போல்ட்டோட டைமென்ஷன் என்ன எதுவுமே கண்டுபிடிக்கல. இப்போ இது ரெண்டையும் தான் அடுத்து கண்டுபிடிக்க போறோம். இதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். கீயோட கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். கீயோட கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேபிளேஷன் ரொம்ப முக்கியம். இந்த டேபிளேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 20ல இருக்கு. ஓகேவா, டேட்டா புக் பேஜ் நம்பர் 20ல இருக்கு. இதுதான் கீ. ஓகேவா, இதுதான் ஒரு கீ. இந்த கீயோட விட்த் வந்து டபிள்யூன்னு சொல்றோம். ஓகேவா, அந்த கீயோட விட்த்தை டபிள்யூன்னு சொல்றோம். கீயோட திக்னஸ் இல்லையா, அந்த கீயோட திக்னஸ் வந்து டீன்னு சொல்றோம். கீயோட லெங்த் வந்து ஸ்மால் எல்.
அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கேபிட்டல் எல்லுங்கிறது லெங்த் ஆஃப் த ஹப், ஸ்மால் எல்லுங்கிறது லெங்த் ஆஃப் த கீ. இப்போ இது மூணுத்தையும் தான் கண்டுபிடிக்க போறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம்? விட்த் ஆஃப் த கீ கண்டுபிடிக்க போறோம், திக்னஸ் ஆஃப் த கீ கண்டுபிடிக்க போறோம், லெங்த் ஆஃப் த கீ கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்முலாலாம் இல்லை. இந்த டேபிளேஷன்லேருந்து நேராக எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு எவ்வளோ டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் வந்திருக்கோ அதுக்கு நேராக உள்ள வேல்யூ எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் எனக்கு 50 டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட்னா 50க்கு நேராக உள்ள வேல்யூ இதான் விட்த் ஆஃப் த கீ, இதான் திக்னஸ் ஆஃப் த கீ. ஓகேவா? எனக்கு சப்போஸ் 80 வந்திருக்கு டயமீட்டர் அப்படின்னு பார்த்தா இங்கே 75 இருக்கு, இங்கே 85 இருக்கு. என்ன சார் 75 80 தான் இருக்கு, 80 இல்லையே அப்படின்னா ஹையர் சைடில் 85 தான் எடுத்துங்க. ஓகேவா? ஹையர் சைடில் 85 டயமீட்டர்ஸ் டைமென்ஷன்ஸை எடுத்துங்க. ஓகேவா? இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள், ஃபார்முலாலாம் கிடையாது. இந்த டேபிளேஷன் பேஜ் நம்பர் 20 நம்ம டேட்டா புக்கில் இருக்கு. இந்த டேட்டா புக்கில் இந்த பேஜில் எடுத்து இந்த பேஜில் என்ன பார்க்க போறீங்க? நம்மளோட ஷாஃப்ட் டயமீட்டர் என்ன? சப்போஸ் எனக்கு 50 அப்படின்னா 50க்கு நேராக திக்னஸ் ஆஃப் த கீ எவ்வளோ இருக்கு, விட்த் ஆஃப் த கீ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இது ரெண்டு தான் முக்கியம் இங்கே. இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்துறோம். சரி சார் லெங்த் இதில் இல்லையே, வித் திக்னஸ் மட்டும் தான் இருக்கு, லெங்த் இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா லெங்த் ஆஃப் த கீ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா லெங்த் ஆஃப் த ஹப்புக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா கேபிட்டல் எல் லெங்த் ஆஃப் த ஹப்பு கண்டுபிடிச்சோம் இல்லையா, லெங்த் ஆஃப் த ஹப்பும் லெங்த் ஆஃப் த கீயும் ஒன்றா தான் இருக்கும். அதனால் லெங்த் ஆஃப் த ஹப்புக்கு என்ன வேல்யூ வந்தோ அதையே நம்ம லெங்த் ஆஃப் த கீக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, சப்போஸ் எனக்கு லெங்த் ஆஃப் த ஹப் 120 mm வந்திருக்கு அப்படின்னா லெங்த் ஆஃப் த கீயும் என்ன வேல்யூ எடுத்துக்க போகிறோம்? 120 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த கீயோட கிராஸ் செக்ஷன் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். திக்னஸ் இந்த டேபிளேஷன்லேருந்து எடுத்துட்டோம், விட்ட இந்த டேபிளேஷன்லேருந்து எடுத்துட்டோம். லெங்த் ஆஃப் த கீயை வந்து லெங்த் ஆஃப் த ஹப் வேல்யூ அப்படியே எடுத்துக்கிறோம். இதுதான் கீயோட டைமென்ஷன். இப்போ இது ஒரு ஸ்டெப், 4th ஸ்டெப். கீயை வந்து நம்ம இப்போ கீயோட டைமென்ஷன் எல்லாத்தையும் இந்த ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாமே இந்த டேபிளேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 20ல் இருக்குது. இப்போ அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீ வந்து ஃபெயிலியர் பார்க்க போகிறோம். கீயோட ஃபெயிலியர்னா என்ன? கீ இது மாதிரி ரெண்டாக உடையது. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்னேன் ஷாஃப்ட்ல பாதி கீ இருக்கும், ஹப்ல பாதி கீ இருக்கும்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்க ஷாஃப்ட்ல பாதி இருக்கு, மேலே ஹப்ல பாதி இருக்கு. இப்போ இது மாதிரி உடையறதான் நம்ம என்ன சொல்றோம்? ரெண்டா உடையறதான் ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் இதுல எவ்வளோ நம்ம இப்போ எடுத்திருக்க வேல்யூ டைமென்ஷன்ஸ் எடுத்தோம் இல்லையா, விட்த், திக்னஸ், லெங்த், இந்த லெங்த் எல்லாம் இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் தாங்குமா, நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறது தாங்குமா தாங்காதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ அதுதான் நம்ம பார்க்குறோம். அதுக்கான ஃபார்முலா பேஜ் நம்பர் 20ல நம்ம டேட்டா புக்கில் இருக்கு. இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பேர். இன்டியூஸ்ட்னா எவ்வளோ நம்ம டைமென்ஷன்ஸ் இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அதில் உருவாக போகுது அப்படிங்கிறத இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ். அந்த எவ்வளோ ஸ்ட்ரெஸ் உருவாக போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இது வந்து கீங்கிறதுனால டவு கீ அப்படின்னு டவு கேன்னு போட்டிருக்கோம் நம்ம. ஓகேவா? இந்த கேங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுது, கீயை ரெப்ரசென்ட் பண்ணுது. டவுங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ். அப்போ டவு கேங்கிறது இந்த கீயோட ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. இதை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்ன ஃபார்முலா இருக்குன்னா 2 × T / L × W × D. இப்போ இந்த டீங்கிறது நமக்கு தெரியும், டார்க்கோட வேல்யூ நியூட்டன் எம்எம்ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல் அண்ட் டபிள்யூ இது ரெண்டும் போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம். லெங்த் ஆஃப் த கீ, விட்த் ஆஃப் த கீ. இந்த ஸ்மால் டிங்கிறது தெரியும், ஷாஃப்டோட டயமீட்டர். ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில். எல்லாத்துக்கும் யூனிட் என்ன எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் கால்குலேட்டட் வேல்யூ. இப்போ இங்கே ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்குது. சப்போஸ் 30 அப்படின்னு இந்த இடத்துல வேல்யூ கிடைக்குது அப்படின்னா இந்த 30 வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம்? கால்குலேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். இப்போ இது எப்படி சார் நம்ம செக் பண்றதுன்னு பார்த்தா இதே பர்மிசிபிள் இல்லை அலோவபிள் வேல்யூ இந்த டவோட வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. 50, 60, 70 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த கால்குலேட் பண்ண வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து டவ் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறது பெருசாக இருக்கணும். இப்போ இது 30னா இது 50 இருக்கணும். இந்த 30ஓட அதிகமாக இருக்கணும். ஓகே, ப்ராப்ளத்தில் சேஃபர் லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அதிகமாக இருக்கணும். நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த வேல்யூவோட கம்மியாக இருக்கணும். ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க வேல்யூவோட நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்ததுன்னா டிசைன் இஸ் சேஃப்னு சொல்கிறோம். ஏன் சேஃப்னு சொல்கிறோம் அப்படின்னா உடையாது. கீ இந்த மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ்னால ரெண்டாக உடையாது. எப்போ இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவோட அதிகமாக இருக்கும்போது. சப்போஸ் ஒரு கேஸில் இல்லை சார் நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க 50ன்னு, எனக்கு 60ன்னு வருது, இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 60ன்னு வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த கீ வந்து இந்த மாதிரி உடஞ்சிரும், ரெண்டாக உடஞ்சிரும். நம்ம இப்போ இதை வந்து செஞ்சு நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கீயை ஷியர் ஸ்ட்ரெஸ்னால ரெண்டாக உடஞ்சிரும், நமக்கு தேவையான வேலை நடக்காது. அப்போ என்ன சார் செய்யணும்? இப்போ இந்த மாதிரி கூட வந்துருச்சு, அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா திருப்பி ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போயிடணும். நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன, ஷாஃப்டோட டயமீட்டர் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஷாஃப்டோட டயமீட்டரில் போய் நம்ம ஏற்கனவே எடுத்த டயமீட்டரோட அதிகமான டயமீட்டரை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே நான் வந்து 80ன்னு எடுத்திருக்கேன் சார். இப்போ என்ன செய்யணும்? அப்போ 80க்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். 85 இல்லை 90 ஏதாவது இருக்கும். அப்போ இந்த 85 இல்லை 90 எடுத்து திருப்பி நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் போடும். இப்போ போடும்போது என்ன ஆகும்? டயமீட்டர் வேல்யூ அதிகமாகும் போது இந்த இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கண்டிப்பாக குறையும். ஏன்னா அந்த டயமீட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது ஃபார்முலாவில்.
ஓகே, அப்போ இந்த வேல்யூ ஏற 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 இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ குறையும். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ குறைஞ்சதுன்னா நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க வேல்யூக்கு கீழே வந்துடும். ஓகே, அப்போ இந்த டயமீட்டர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த இன்டியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ குறையும். இப்போ அதுதான் எப்போ இதை செய்ய போகிறோம், நம்ம கால்குலேட் பண்ணுற வேல்யூ வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க அலோவபிள் வேல்யூவோட அதிகமாக இருந்தால் தான் இதை செய்யணும். இல்லை சார் நான் செக் பண்ணேன், இது போடும்போதே கால்குலேட் பண்ண வேல்யூ வந்து ப்ராப்ளத்தில் இருக்க வேல்யூவோட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீ எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரே ஒரு வரி மட்டும் எழுதினா போகிறோம். சியர் ஸ்ட்ரெஸ்னால கீ பின் இந்த கீ வந்து உடையாது அப்படின்னு தமிழில் கூட எழுது. இல்லை இங்கிலீஷில் எழுதுனா கீ டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு எழுத வேண்டியதான். இது எதுக்கு, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம செக் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலா பேஜ் நம்பர் 20ல் இருக்குது. ஓகேவா, ஷியர் ஸ்ட்ரெஸ்ங்கிறது 2 உடையாது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கீழே அடுத்த வேல்யூ செக் பண்ண போகிறோம், கிரஷிங் ஸ்ட்ரெஸ். இப்போ இந்த கிரஷிங்னாலே உனக்கு ஞாபகம் வரும், கிரஷ் பண்ணுறதுனா நசுக்கிறதுன்னு அர்த்தம். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கரும்பு ஜூஸ் தயாரிக்கிறாங்க பாருங்க, அந்த மிஷினை ஞாபகம் வச்சிங்க. அந்த கரும்பு ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, கரும்பு எடுத்து 2 ரோலருக்கு நடுப்புற விடுவாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குது, அந்த கரும்பை நம்ம கிரஷ் பண்ணுறோம், நசுக்கிறோம். ஓகேவா, நசுக்கிறதுக்கு பிறகு தான் என்ன கிரஷிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போ இந்த கிரஷிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கீயை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த மேலே பாருங்க, இந்த இடத்துல ஹோல் என்ன ஆயிடுச்சு, பெருசாயிடுச்சு. கீழே இந்த ஷாப்ல இந்த ஹோல் என்ன ஆயிடுச்சு, பெருசாயிடுச்சு. இல்லை இந்த கீ வந்து நசுங்கி சின்னதாயிருக்கலாம், என்ன வேணா ஆயிருக்கலாம். இந்த ஷாப்ட் வந்து பெருசாயிருக்கலாம், இல்லை ஹப்பு பெருசாயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கீயை நசுங்கி என்ன ஆயிருக்கலாம், சின்னதாயிருக்கலாம். சைஸ் நம்ம கண்டுபிடிச்ச வித்து திக்னஸோட கம்மியா இருக்கலாம் நசுங்கி. ஓகே, அப்போ அந்த மாதிரி நசுங்குமா அப்படின்னு தான் இந்த இடத்துல செக் பண்ண போறோம். இந்த கீ நசுங்குமா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 21ல் இருக்கு. இந்த ஃபார்முலாவில் நம்ம என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தான். டீங்கிறது டார்க், நியூட்டன் எம்எம்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எல்லுங்கிறது லெங்த் ஆஃப் த கீ, டீங்கிறது திக்னஸ் ஆஃப் த கீ, இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம். டீங்கிறது ஷாஃப்ட் டயமீட்டர். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதே மாதிரி இங்கே வந்து இதுக்கு பேர் சிக்மான்னு பேர். இந்த கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து சொல்றது வந்து சிக்மா, சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சொல்றது டவுன்னு சொல்லுவோம், கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சொல்றது சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒரு கால்குலேட்டட் வேல்யூ வருது. அதை நம்ம ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற பர்மிசிபிள் இல்லை அலோவபிள் வேல்யூவோட செக் பண்ண போகிறோம். அதே கண்டிஷன் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறதோட நம்ம கால்குலேட் பண்ணது கம்மியாக வந்துச்சுன்னா டிசைன் சேஃப். ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறதோட நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ அதிகமாக வந்துச்சுன்னா டிசைன் சேஃப் கிடையாது. கண்டிப்பாக இது மாதிரி கீ நசுங்க ஆரம்பிச்சிடும். அப்போ திருப்பி நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா, திருப்பி நம்ம ஷாஃப்டோட டயமீட்டரை மாற்றணும். ஷாஃப்டோட டயமீட்டரை மாற்றி அதுக்கு தகுந்த கீயை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த கீ டைமென்ஷனை நம்ம மாற்றி அதுக்கு தகுந்த வேல்யூவை இங்கே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கால்குலேட்டட் வேல்யூ கிவன் வேல்யூட கீழே போயிடும். அப்போ நம்ம டிசைன் சேஃப்னு எழுதிட்டு அடுத்த ப்ராப்ளத்தை போயிடலாம். ஓகே, அப்போ இந்த கீயோட டிசைனை நம்ம இதில் முடிச்சிட்டோம். இப்போ என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஷாஃப்ட் டயமீட்டர்லேருந்து கீயோட வித் என்னன்னு கண்டுபிடிச்சோம், லெங்த் என்னன்னு கண்டுபிடிச்சோம், திக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம். இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரெஸ், நமக்கு இன்டியூஸ் ஆக போகிற ஷியர் ஸ்ட்ரெஸ்லையும் கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸும் தாங்குமா தாங்காதா அப்படிங்கிற செக்கிங் பண்ணணும். இந்த செக்கிங் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது ஹப்பை டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து கீயை டிசைன் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், ஹப்பை டிசைன் பண்ண போகிறோம். ஹப்போட வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா டயமீட்டரை வச்சு ஹப்போட வேல்யூ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஹப்பு வந்து உடையாமல் இருக்குமா, ஏன்னா ஹப்பு வந்து பெருசு, ஷாஃப்டோட பெரிய டயமீட்டர், நசுங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, உடையறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேவா, அதனால இதில் வந்து நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் செக் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேவா, இது பேஜ் நம்பர் 21ல் இருக்கு. இப்போ எப்படி வந்து உடையுங்கிறதா இந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கு. ஹப்பு வந்து 2ஆ உடஞ்சிருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு, இந்த ஹப்பு 2ஆ உடஞ்சிருக்கலையா. அப்போ இந்த மாதிரி உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். உடையுமா உடையாதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில். இதுதான் ஃபார்முலா. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிற பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. டீங்கிறது உங்களுக்கு தெரியும் டார்க்கு, கேபிட்டல் டிங்கிறது அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் ஹப் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்மால் டிங்கிறது டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட். இப்போ இது எல்லாத்தையும் கொடுத்துருக்க யூனிட்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கால்குலேட்டட் வேல்யூ கிடைக்கும். ஏன் சார் டவ் ஹச்சுன்னு போட்டிங்கன்னா, நம்ம அங்கே கீழே போடும்போது டவ் கேன்னு போட்டோம் இல்லையா கீங்கிறத. இப்போ இந்த டவுங்கிறது ஹப்புங்கிறதுக்காக டவ் ஹச் அப்படின்னு போடுறோம், ஹப்பை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஹச் போடுறோம். இதுக்கு ஒரு கால்குலேட்டட் வேல்யூ இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்தில் ஒரு பர்மிசிபிள் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. செக் பண்ண போகிறோம் வேல்யூ கம்மியாக இருக்கா கூட இருக்கா அப்படின்றது. கம்மியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, சேஃப். கூட இருந்ததுன்னா திருப்பி ஷாஃப்டோட டயமீட்டரை மாற்ற போகிறோம். ஓகேவா, இப்போ இதான் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஹப்பு உடையுமா உடையாதா, நம்ம ஸ்ட்ரெஸ் அதனால ஹப்பு உடையுமா உடையாதா செக் பண்ணுற ப்ரொசீஜர் இது. ஓகே, இதை நம்ம கண்டுபிடிச்சிடும். இது பேஜ் நம்பர் 21ல் இருக்கு இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், இந்த கால்குலேட்டர் வேல்யூ வச்சு செக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன சார்னா, டிசைன் ஆஃப் ஃபிளாஞ்ச். ஏற்கனவே ஃபிளாஞ்சோட டயமீட்டர்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஃபிளாஞ்சில் நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குமா, அப்படிங்கிற ஷியர் ஸ்ட்ரெஸ்னால நமக்கு இந்த ஃபிளாஞ்சு உடையுமா. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபோட்டோகிராஃபில் இந்த இடத்துல உடஞ்சிருக்கு பாருங்க, ஃபிளாஞ்சு வந்து இந்த இடத்துல உடஞ்சிருக்கு பாருங்க ரெண்டா. இப்போ இந்த மாதிரி இன்னும் ஃபிளாஞ்சு வந்து டயமீட்டர் வந்து ரொம்ப பெருசு. அப்போ வந்து நம்ம அதுவும் வந்து நசுங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, உடையறதுக்கு மட்டும் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா இதான். இந்த ஃபார்முலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதில் இருக்குது.
இப்போ இதில் அதே மாதிரி டவ் எஃப்னு ஏன் போட்டோம்னா ஃபிளாஞ்சை ரெஃபர் பண்ணுறதுனால எஃப்னு போட்டிருக்கோம். ஹப்பை ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஹச்னு போட்டோம், கீயை ரெப்ரசென்ட் பண்ணும்போது கேன்னு போட்டோம். இங்கே ஃபிளாஞ்சை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால அது எஃப்னு போடுறோம். இதில் என்னென்ன இருக்குன்னா 2t / π × d² × tf. டீங்கிறது டார்க்கு தெரியும், டிங்கிறது அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் த ஹப், டிஎஃப்ங்கிறது திக்னஸ் ஆஃப் த ஃபிளாஞ்ச். இது எல்லாமே நமக்கு வேல்யூ நம்ம கையில் இருக்கு. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த கால்குலேட்டர் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். இங்கே ப்ராப்ளத்தில் கிவன் வேல்யூவோட இது கம்மியாக இருக்கா கூட இருக்கான்னு செக் பண்ணுறோம். இது கம்மியாக இருந்துச்சுன்னா டிசைன் சேஃப்னு எழுதிடும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னா 22 இருக்குது, பேஜ் நம்பர் 22 இருக்குது. இப்போ ஃபிளாஞ்சோட செக்கை நம்ம முடிச்சிட்டோம். ஃபிளாஞ்சு உடையுமா உடையாதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டோம். உடையல அப்படின்னா உடையலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். இப்போதான் நம்ம கடைசியாக போல்ட்டோட டிசைனுக்கு வரும். இது வரைக்கும் நம்ம போல்ட்டோட டயமீட்டரை கண்டுபிடிக்கல, எத்தனை போல்ட் வேணுங்கிறத கண்டுபிடிக்கல, போல்ட் உடையுமா இல்லை நசுங்குவாங்கிறத கண்டுபிடிக்கல. அதெல்லாம் இன்னும் பார்க்க போகிறோம். இதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ டிசைன் ஆஃப் போல்ட்டில் ஃபர்ஸ்ட் டயமீட்டர் ஆஃப் த போல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டயமீட்டர் ஆஃப் த போல்ட், இப்போ இதில் 3 போல்ட் போட்டுருக்காங்க, 4 போல்ட் போட்டுருக்காங்க. அந்த போல்ட்டோட டயமீட்டர் என்ன வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா இது. d1 = √8 × t / π × τ × n × d1. இந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 22 நம்ம டிசைன் டேட்டா புக்கில் இருக்கு. இதில் என்ன நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் Tங்கிறது உங்களுக்கு தெரியும் டார்க்கு, d1ங்கிறது பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் த போல்ட்டு, என்னங்கிறது நம்பர் ஆஃப் போல்ட்ஸ். ஓகே, எத்தனை போல்ட் வேணும் அங்கிறது நம்பர் ஆஃப் போல்ட். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நம்ம டேபிளேஷன் பார்த்தோம். அந்த டேபிளேஷன்ல டயமீட்டருக்கு தகுந்த மாதிரி எத்தனை போல்ட் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். 3 போல்ட்டா 4 போல்ட்டா 5 போல்ட்டாங்கிறது அதுலேயே இருந்துச்சு. சில டைம் ப்ராப்ளத்தில் கூட என்ன செய்வாங்கன்னா நம்பர் ஆஃப் போல்ட்டை கொடுத்துருவாங்க. எனக்கு 4 செட் ஆஃப் போல்ட்ஸ் இருக்கணும், 5 செட் ஆஃப் போல்ட்ஸ் இருக்கணும், 6 செட் ஆஃப் போல்ட்ஸ் இருக்கணும், ப்ராப்ளத்திலே கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் டேபிளேஷனில் பார்க்க வேணா, அந்த வேல்யூ நேரம் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? போல்ட்டோட டயமீட்டர் கிடைக்குது. இப்போ இந்த போல்ட்டோட டயமீட்டரை நம்ம எப்படி ஷாஃப்டோட டயமீட்டர் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணுமோ அதே மாதிரி போல்ட்டோட டயமீட்டரையும் பார்க்குறோம். இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு 4.7 கிடைக்குது டயமீட்டர் ஆஃப் த போல்ட். எவ்வளோ கிடைக்குது? 4.7 mm அப்படின்னு கிடைக்குதுன்னா அதே மாதிரி பார்த்துக்கிட்டே வரோம். 4 இருக்கு, 4.5 இருக்கு, அடுத்து 5 இருக்கு. அப்போ 4.7னா நம்ம அதுக்கு மேலே உள்ள வேல்யூ எடுத்துக்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்னன்னா 5 mm டயமீட்டர் போல்ட்டு மார்க்கெட்டில் அவைலபிள். அப்போ 5 mm டயமீட்டர் போல்ட்டை நம்ம வாங்கிக்க போகிறோம். அதோட எப்படி நம்ம மார்க்கெட்டில் சொல்லி வாங்கணும்னா M5ன்னு கேட்டால் மார்க்கெட்டில் கொடுத்துருவாங்க. M5 போல்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்போ எப்படி ஷாஃப்டோட டயமீட்டர் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி போல்ட்டோட டயமீட்டரையும் ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ இந்த டேபிளேஷன்லேருந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் ஆஃப் த போல்ட் எடுத்துக்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 23 இருக்கு. ஓகேவா? இப்போ டயமீட்டர் ஆஃப் த போல்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்து என்ன சார் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் அடுத்தது நம்ம போல்ட்டை டயமீட்டரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த போல்ட்டுக்கு நெட்டு அதிலே கொடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. இந்த சைஸ் போல்ட்டோட சைஸ்னா அதில் நெட்டும் சேர்ந்தே வந்துடும். அதனால நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம போல்ட் வந்து உடையுமா இல்லை நசுங்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் ரெண்டையும் நம்ம பார்க்கணுமா சார் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த கிரஷிங் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, நசுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ செக் பண்ணாலே ஷியர் வந்து எப்படி இருக்குங்கிறது இதில் தெரிஞ்சிடும். ஏன்னா கிரஷிங்ல ஃபெயில் ஆச்சுன்னா ஷியர்லையும் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும். அப்போ அந்த கிரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து அதிகமாக தான் இருக்கும். அதை வந்து செக் பண்ணாலே நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை செக் பண்ண வேண்டாம். போல்ட்டுக்கு மட்டும், மற்றதுக்கெல்லாம் நம்ம செக் பண்ணணும், இந்த போல்ட்டுக்கு மட்டும். அதனால நம்ம இங்கே என்ன செய்யறோம்னா இந்த கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குறோம். பாருங்க இந்த இடத்துல தெரியுது, அந்த போட்டோகிராஃப் இந்த போல்ட் நசுங்கிடுச்சு பாருங்க இந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரி நசுங்காம இருக்கா, போல்ட்டு நசுங்காம இருக்குமா அப்படிங்கிறத இப்போ நம்ம இதில் செக் பண்ண போகிறோம். இதுக்கான ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 23 இருக்கு. இந்த பேஜ் நம்பர் 23 இருக்க ஃபார்முலா என்ன இருக்குன்னா 2t / n × d1 × tf × d1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 d1 இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸ்மால் d1ங்கிறது டயமீட்டர் ஆஃப் த போல்ட், இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது. கேபிட்டல் d1ங்கிறது பிட்ச் சர்க்கிள் டயமீட்டர் ஆஃப் த போல்ட், ஏற்கனவே கண்டுபிடிச்சது. ஓகேவா? tங்கிறது டார்க் உங்களுக்கு தெரியும், என்னங்கிறது நம்பர் ஆஃப் போல்ட்ஸ். இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா tfங்கிறது திக்னஸ் ஆஃப் த ஃபிளாஞ்ச், ஃபிளாஞ்சோட திக்னஸ். இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு ஒரு கால்குலேட்டட் வேல்யூ கிடைக்கும். இங்கே சிக்மா பின்னு போட்டிருக்கீங்க சார்னா இந்த போல்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக பி போட்டிருக்கோம். சிக்மா போல்ட்டோட சிக்மா வேல்யூ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக பி போட்டிருக்கோம். இதே மாதிரி ஒரு கால்குலேட்டட் வேல்யூ கிடைக்கும். இந்த போல்ட்டுக்கு ஒரு பர்மிசிபிள் அலோவபிள் வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த வேல்யூ வந்து கொடுத்த வேல்யூட கம்மியாக இருந்துச்சு, ப்ராப்ளத்தில் கொடுத்த வேல்யூட கால்குலேட்டட் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு டிசைன் சேஃப். அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன சார் செய்யணும்? இந்த போல்ட் டயமீட்டர் நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையாப்பா, ஸ்டாண்டர்ட் போல்ட் டயமீட்டர், திருப்பி ஷாஃப்ட் டயமீட்டருக்கு போயிடக்கூடாது. இங்கே வந்து நம்ம போல்ட்டோட டிசைன் தான் பார்க்குறோம். அதனால போல்ட் டயமீட்டர் நம்ம இதுக்கு முதல் ஸ்டெப்ல நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம் இல்லையா, 5ன்னு எடுத்தோம் இல்லையா, M5 சொன்னோம் இல்லையா, அதை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு M5க்கு பதில் அடுத்தது என்ன வேல்யூ இருக்கு ஹையர் சைட்ல, அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ ஹையர் சைட் வேல்யூ எடுக்கும்போது இந்த நசுங்கிற ப்ராப்ளம் இருக்காது. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து என்னன்னா டிசைன் ஆஃப் த போல்ட். இது வந்து பேஜ்